வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல இட்லி தோசை சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தில் லீவ்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சட்னி பண்ண போறோம். இந்த தில் லீவ்ஸை பார்த்தீங்கன்னா தமிழ்ல சோம்பு கீரைன்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை மாதிரி இருக்கும், பயங்கர அரோமேட்டிக்கா இருக்கும். இன்னைக்கு நம்ம அந்த தில் லீவ்ஸை சவுத் இந்தியன் சட்னி பண்ண போறோம். இந்த சட்னி நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாஷ் பண்ணிட்டு காம்பை டிஸ்கார்ட் பண்ணிட்டு இலையை மட்டும் ஆஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தில் லீவ்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதில் நீங்கள் பொரியல், கூட்டு, சட்னி, அதுக்கப்புறம் பராட்டாலாம் கூட பண்ணலாம். சட்னி பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல பருப்பெல்லாம் வரதுக்கு போகிறோம். அதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். சாட்டை பண்ணிகிட்டே இருந்தால் தான் எல்லா சைட்ஸ்லையும் பருப்பு ஈவனாக ரோஸ்ட் ஆகும். தில் லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, சி, அயர்ன், கால்சியம் எல்லாம் நிறைய இருக்குது. டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. கேஸ் ப்ளோட்டிங்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ இதுலேயே 3 பெரிய பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நான் தோலோடு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுலேயே ஒரு பெரிய வெங்காயத்தையுமே ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மெடிசனில் இந்த தில் லீவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வெங்காயம் நல்லா குக் ஆகட்டோங்க. வெங்காயம் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த சட்னியில் தேங்காய் சேர்க்கல, பட் உங்களுக்கு தேங்காயோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசி இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. எல்லாமே நல்லா குக் ஆகி பருப்பெல்லாம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி வச்சிருக்க தில் லீவ்ஸை அப்படியே இதில் சேர்த்துட்டு 1-2 நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணிங்கன்னா லீவ்ஸ் எல்லாம் அப்படியே சுருங்கிடும். லீவ்ஸ் குக் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. புளிப்புக்காக நான் இதில் சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். கூடவே வாசனைக்கும் வாய்வு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த தில் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம்க்கு ரொம்பவே நல்லது. இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால உங்கள் பவல் மோட்டிலிட்டிக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போதே தெரியுங்க உங்களுக்கு இதில் எவ்வளோ டாமினண்ட்டான ஃப்ளேவர் இருக்குன்னு. கடைசி இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அரைக்கும் போது தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் உங்களுக்கு செட் ஆகலை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஃப்ளேவர் அப்படியே இறங்கிடும். அவ்வளோதாங்க. அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு சூடான இந்த தாளிப்பை அப்படியே நம்ம சட்னிக்கு மாற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி, தோசை இல்லைன்னா சாதத்தை கூட சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் இந்த தில் லீவ்ஸ் ஆன்லைன் ஸ்டோர்ஸில் ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சட்னி எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, thanks for watching.